ஹாய் ஓஸ் வெல்கம் டு மிஸ்டர் வேக் சேனல். நான்கோல் வேக் வீடியோவில் மாயபிம்பம்ங்கிற ஒரு தமிழ் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முடியும் சில சப்ஸ்கிரைப் பண்ணலையா, கீழே உள்ள இடத்துல சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ வர நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் மாயபிம்பம் இந்த படத்தை கேஜே சுரேந்திரன் இயக்கியிருக்காரு. இந்த படம் சன்நெக்ஸ்ட் OTT ஆப்பில் அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இப்போ அவங்க இந்த படத்தோட கதை என்னென்னு பார்ப்போம். இந்த படத்தோடைய கதையை பார்த்தோம்னாக்க, படத்தில் ஹீரோ ஒரு மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கார். அவருக்கு ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அந்த 3 ஃப்ரெண்ட்ஸும் முக்கால்வாசி நேரம் பேசுகிற டாபிக் என்னன்னாக்கா, பொண்ணுங்களை எப்படி கரெக்ட் பண்ணுறது, எப்படி உஷார் பண்ணுறது, எப்படி லஸ்ட்டுக்கு கலைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இதே தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோ ஒரு நாள் காலேஜ் போகும்போது பஸ்ஸில் ஹீரோயினை பார்க்குறாரு. பார்த்தோன்னா அவருக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. இதை போய் அவரோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் இதெல்லாம் ஈஸியாக கரெக்ட் பண்ணிடலாம் வச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தப்பான விஷயங்களை ஹீரோக்கு ஏற்றி விட்டுறாங்க. ஒரு ஸ்டேஜில் ஹீரோவும் ஹீரோயினும் மீட் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமையுது. இதை போய் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொன்னோன்னே, நம்ம ஈஸியாக கரெக்ட் பண்ணிடலாம், நான் சொல்கிற மாதிரி பண்ணு அப்படி இப்படி சொல்லிட்டு தப்பான விஷயங்களை ஹீரோவோட மைண்ட் செட்டில் போட்டு விட்டுறாங்க. ஹீரோ ஹீரோயினை தப்பான ஒரு ஆங்கிளில் ஒரு தப்பான விஷயமா ஹீரோயின் நெருங்குறாரு. அது மிகப்பெரிய ஒரு தப்பான விஷயமா மாறிடுது. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறத படத்தோட மொத்த கதையே. இந்த படம் பார்க்குறதுக்கு முக்கியமான காரணம் இது ஒரு லவ் ஸ்டோரிங்கிறதுனால தான் இந்த படத்தை பார்த்தேன். படம் ஆரம்பித்து ஒரு 1.25 மணி நேரம் ஆகுது. அதில் படத்தில் என்ன ஓடிட்டுருக்குனாக்கா, ஹீரோயினை எப்படி உஷார் பண்ணுறது, எப்படி லஸ்ட்டுக்கு கூப்பிட்றது அப்படிங்கிறத பண்ணிகிட்டு இருக்காங்களே வேறு எதுவுமே வரல. எனக்கு ஒன்றும் புரியலை. என்னடா அது படம் 1.25 மணி நேரம் ஓடுது, இதே தான் ஓட்டிகிட்ருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் படம் முடிய போகுது, என்னத்த பண்ண போகிறாங்க, படத்தை நிறுத்திடலாமா, சரியான போர் அடிக்குது, என்ன இப்படி இருக்குது படம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினச்சேன். ஆனால் செகண்ட் ஹாஃப் லாஸ்ட்டு ஒரு 45 மினிட்ஸ் மிரட்டிட்டாங்கன்னு சொல்லலாம். படம் அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட் ஹாஃபில் என்னென்னா சும்மா தேவையில்லாத சீன்ஸ் தான் ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக வரும். அந்த தேவையில்லாத சீன்ஸ்லாம் எதுக்கு வச்சாங்கங்கிறத செகண்ட் ஹாஃபில் ரிவீல் பண்ணுவாங்க. அதெல்லாம் உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. படத்தில் ஒரு எமோஷ்னல் சீன் வரும். ஹீரோ வீட்டில் ஹீரோ கூட யாருமே பேச மாட்டாங்க. ஆனால் ஹீரோ வீட்டில் ஹீரோட அப்பாவும் ஹீரோவும் அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. ஃப்ரெண்டு மாதிரி பழகுவாங்க. ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக இருப்பாங்க எல்லாத்தையும் அப்படி உள்ளவங்க ஹீரோகிட்ட பேசாமல் இருப்பாங்க. ஒரு ஃபோன் கால் பண்ணுவாங்க ஃப்ரெண்டு. அப்போ ஒரு பேசுவார், எங்கள் அப்பா என்கிட்ட பேச மாட்டார், எங்கள் அம்மா என்கிட்ட சாப்பிட்டேன்னு கேட்கல, எங்கள் அண்ணி என்கிட்ட பேசலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உருக்கமாக பேசுவார். அந்த சீனில் எனக்கே கண் கலங்கிடுச்சுன்னா பார்த்துங்க. அந்தளவுக்கு ஒரு எமோஷனான சீன். அந்த சீன் ஒரு டாப் நாச்சுன்னு சொல்லலாம் அந்த படத்தில். அந்தளவுக்கு சூப்பராக இருந்தாங்க. ஹீரோ ஹீரோயினோட டைரியை படிப்பார். அப்போ தான் அந்த ட்விஸ்ட்டெல்லாம் ரிவீல் பண்ணுவாங்க. ஹீரோயின் ஏன் ஹீரோ கூட சிரித்து பேசுகிறாங்க, எதுக்கு பழகுறாங்க, எதுக்கு ஹீரோவை நெருங்கணும்னு நினைக்கிறாங்க அப்போ சொல்லிட்டு அந்த டைரியை படிக்க தான் தெரிய வரும். அந்த சீன்ஸ்லாம் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. கிளைமேக்ஸ் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. நம்ம ஒரு படம் பார்க்குறோன்னாக்கா, இது தாண்டா கிளைமேக்ஸாக இருக்கும், இதுதான் முடிய போகுது, இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரிடிக்ட் பண்ணுவோம். ஆனால் நம்ம ப்ரிடிக்ட் பண்ணுறதெல்லாம் தாண்டி ஒரு கிளைமேக்ஸ் வைப்பாங்க பாருங்கள், அதுதான் படத்தோட வெற்றின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் இந்த படத்தில் இருக்குது. உண்மையிலேயே நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த கிளைமேக்ஸ் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பின்னிட்டார் டேரக்டர்னு சொல்லலாம். உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப எமோஷனாகவும் இருந்துச்சு. ஆனால் அழுகிற மாதிரி சீன்லாம் கிளைமேக்ஸில் இல்லை, ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. என்னடா இப்படி முடிச்சிட்டாங்க, என்ன இப்படி ஆகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் தோணுச்சு. ஆனால் உண்மையிலே கண் கலங்குற சீன்னாக்கா அந்த வீட்டில் ஒரு ஃபோன் கால் சீன் வரும். அந்த சீன் தான் ரொம்ப கண் கலங்குற மாதிரி போச்சு. ரொம்ப எமோஷ்னலாகவும் போச்சு. இந்த படம் சன்நெக்ஸ்ட் OTT ஆப்பில் அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இதில் இந்த படம் எப்படி இருக்குன்னாக்கா, இந்த படம் ஒரு ஆவரேஜான படம், ஒன் டைம் வாட்சபிள். இந்த படத்துக்கு என்னோடய மார்க் 5க்கு 3 தருவேன். இந்த படத்தில் கொஞ்சம் லஸ்ட்டு கலந்த மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க, கொஞ்சம் அடல் கண்டென்ட் இருக்குது. மற்றபடி இந்த படத்தில் எல்லாருமே பார்க்குற மாதிரி தான் இருக்குது. ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சில சப்ஸ்கிரைப் பண்ணலையா, கீழே உள்ள இடத்துல சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டன் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ வரணும்னா நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் சோஷியல் மீடியா லிங்க்ஸ் தான் வந்துருக்கேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.